ஈடுபடணும். ஆனா அந்த அரசியல் வந்து ட்ரெடிஷனல் அரசியலா, எப்போதும் எல்லாரும் செய்யற அரசியலா இல்லாம, எப்போதும் அரசியல் எப்படி செய்வாங்க, மக்கள் கிட்ட போய் இதுதான் எங்களோட கோரிக்கை, இதுதான் வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்குற மேனிஃபெஸ்டோ அப்படின்னு மக்கள் கிட்ட கொடுப்பாங்க. பட் நானும் என்ன மாதிரி இளைஞர்களும் என்ன நினைச்சோம் அப்படின்னா, மக்களுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருக்கு, ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து அவங்கள்ட்ட போய் இதுதான் அப்படின்னு திணிக்காம அவங்களோட கோரிக்கைகள் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நாங்க பாக்குறதுக்காக கடந்த 60 நாட்களாக 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நாங்க பயணிச்சோம். இதுல வந்து என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா, இன்னும் கிராமங்கள்ல வந்து எத்தனையோ அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து ஷாக்கிங், என்ன சொல்றது, ரொம்ப கவலையா இருந்துச்சு, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்படியும் நிலைமைகள் இருக்கா அப்படின்ட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதி இங்க உட்கார்ந்து இருக்காரு. பிஜேபியோட ஸ்டேட் ஹெடா இருக்கிற நயினார் நாகேந்திரன் கடந்த 25க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, மினிஸ்டரா கூட இருந்திருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இருக்கிற ஒரு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பிஜேபி அரசியல் வந்து என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், விக்சித் பாரத், புதுமையான இந்தியா அப்படின்ட்டு. இவங்க டெவலப்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர உண்மையிலே மக்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. இது என்னோட பயணத்துல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேல கூட வந்து நம்ம முதலமைச்சர் சொன்னாரு, இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, இதுல வந்து நம்ம எலெக்ஷன் வின் பண்ணுவோம். எல்லாரும் எலெக்ஷன் வந்து வின் பண்ணுமே சொல்றாங்களே தவிர மக்களுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனைகள் இருக்கு, அங்க உள்ள அரசியல்வாதிகள் அந்த மக்களோட பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும் அப்படிங்கறது யாரும் எந்த அரசியல் தலைவரும் சொன்ன மாதிரி இல்ல. அரசியல்